ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சண்டே காலையில் 9 மணிக்கு எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் இருக்குங்க. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் யாராச்சும் சென்னையில் இருக்கீங்க, அவங்கள போய் நேரில் பார்க்கணும், அந்த ஃபேன்ஸ் மீட் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ரீச் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து போகணும்னு ஆசை இருக்கும், பட் எப்படி போகணும்னு தெரியாமல் இருக்கும்ல. பட் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் வர்றதுனால பிளாக் ஷிப் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்களா, அவங்களுக்கு அவார்டு இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ்எஸ் ஃபேன்ஸ் மீட்டுக்கும் அவங்க வராங்க, அதே மாதிரி பிளாக் ஷிப் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வருவாங்க. ஸோ 2 ஃபங்க்ஷனுக்குமே அவங்க வருவாங்க. இது மார்னிங், அது ஈவினிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ யாரெல்லாம் வராங்க எஸ்எஸ் ஃபேன்ஸ் மியூசிக் எஸ்எஸ் ஃபேன்ஸ் மீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே வராங்க. நம்ம வீக்கா பேர் வராங்க, கங்கா குமரன் வராங்க, யமுனா நிவின் வராங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி அவங்க பேரும் வராங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வராங்க. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் சார் எப்பயுமே வருவார், கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. சர்ப்ரைஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதியும் அவங்க அந்த சித்தப்பா இருக்காலே அவங்களுமே வராங்கங்க இந்த தடவை எஸ்எஸ் ஃபேன்ஸ் மீட்டுக்கு. சரி, எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டுக்கு. இதில் தாத்தா வந்தால் நல்லாயிருக்கும். தாத்தா பாட்டி 2 பேர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் தாத்தா அட்லீஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நர்மதா பாப்பா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை அவங்க வரலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இவங்கெல்லாம் வராங்க, நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. எல்லாத்துக்குமே நிறைய பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்கிற மாதிரி ரெடியாக வந்திருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருப்போம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஃபேன்ஸ் மீட்டு. அப்போ வந்து அதாவது நிவினையும் காவேரியும் பிரிச்சுட்டு விஜய் கூட சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ்லேயுமே அவ்வளோ கொந்தளிச்சாங்க. இப்போ மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காகவே பிரிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது இன்னும் வேறு லெவலில் வந்து வேறு லெவலில் வந்து பேசப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ ரசிக்க வச்சுட்டு திடீர்னு அப்படி தான் நிவினையும் பண்ணாங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ரசிக்க வச்சுட்டு அகைன் இப்போ பிரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சார மாதிரியாக கேள்வி கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வருவாங்க டீம் பதில் சொல்கிறதுக்கு. ஸோ நான் ரொம்ப கிரேட் பண்ணியிருக்கேன், நம்ம எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் தாத்தா வந்த மாதிரி அப்டேட் நமக்கு இல்லை. பட் மேபி தாத்தா வருவாரோ, வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ எல்லாம் நேரில் போய் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் உங்களுக்கு. ஓகேங்களா?